உண்மையை பேசணும். ஒரு பேருந்து போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுறாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பாங்க. ஆண்கள் மனசு தாங்க சத்தியமா பெருசு. இன்னும் இதையும் தாண்டி சொல்லட்டுமா, ஒரு புது பொண்ணு ஒரு புது மாப்பிள்ளை கல்யாணம் முடியுது. உண்மையிலே ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லி பாருங்களேன், மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க, பொண்ணோட முகம் லேசா வாடும். நமக்கு ஒரு நாத்தனா வேற ஒரு தீர்க்காலா. அதுவே என்னுடைய ஆண்கள் கிட்ட சொல்லி பாருங்க, பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க, பாரு பல 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 பலன்னு 1000 வாலா பல்பு மனசு இருக்கு. அதுதான் ஆண்கள் மனசுங்க. இன்னும் சொல்ல போனா ஏன் ஆண்கள் மனசு பெருசு? அக்கா நீங்க பெண்கள் மனசுல யாரக்கா வச்சிருப்பீங்க? கல்யாணம் ஆகாட்டி காதலனை வச்சிருப்பீங்க, கல்யாணம் ஆயிட்டா கட்டின புருஷனை வச்சிருப்பீங்க. கட்டின புருஷன் கருப்பு வச்சப்போ லூசோ கூசோ குட்டையை நட்டையே வழுக்க தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் வாழ்றவுதான் பெண் தமிழச்சி. ஆனா ஆண்கள் மனசு பெருசுன்னு ஏன் சொல்றேன்? ஆண்கள் மனசுல யார் இருப்பா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்ட் இருப்பா.